நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதையே தளபதி படத்தில் சின்ன தாயவள் என்ற ஒரு பாடல் எஸ் ஜானகி குரலில் நம்ம கேட்டிருப்போம். எக்காலத்திற்கும் உரித்தான ஒரு பாடலாக ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே நம்மால் மறக்க முடியாத அனைத்து தமிழர்களுடைய நெஞ்சங்களில் நீங்காத ஒரு இடம் பிடித்த ஒரு ஆல்பமாக தளபதியில் ஆல்பமும் இருந்தது. அதில் இருக்கக்கூடிய சின்ன தாயவள் பாடலும் இருந்தது. ஸோ எஸ் ஜானகி அவர்களையும் ஜானகி அம்மானு கூப்பிட்டு அவங்களையும் ஒரு தாய் ஸ்தானத்தில் தான் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுமே பார்த்துட்டு இருந்தது. நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டருக்கும் நம்முடைய கலை மாறும், கலாச்சாரம் மாறும், மொழி மாறும், ஸ்லாங் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் வெகு சில விஷயங்கள் மட்டும் மாறாமல் ஒரே விதமாக இருக்கும். இந்த 5 மாநிலங்களும் நீங்கள் பயணிச்சிங்களேன்னா அந்த மாறாமல் இருக்கக்கூடிய வெகு சில விஷயங்களில் எஸ் ஜானகி அவர்களுடைய குரலும் ஒன்று. தமிழில் வந்த பாடலே தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்படும், தெலுங்கில் வந்த பாடல் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்படும். அதில் ஏதாவது ஒரு வேர்ஷனில் கண்டிப்பாக ஜானகி அம்மா அவர்களுடைய குரலானது வந்துவிடும். அந்த வகையில் 48,000 பாடல்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு. அதுலேயும் ஒரு மெலடியான சாங்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு பாடல்லையும் அத்தனை விதவிதமான வேரியேஷன்ஸை காட்டி அத்தனை விதமான ரசிகர்களையும் தென்னகத்தே கொண்டவர் எஸ் ஜானகி அவர்கள். உதாரணத்துக்கு மகளிர் மட்டும்னு ஒரு படம் இருக்குது. அதில் 3 கதாநாயகிகள். ஒரே பாடலில் 3 கதாநாயகிகளுக்கும் வாய்ஸ் கொடுத்தது ஜானகி அவர்கள் தான். ஆனால் 3 பேருக்குமான மாற்றத்தை அந்த பாடலில் காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு புதுமையை செய்யக்கூடிய பாடகிகள் எத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவில். இன்று அவங்க மறைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய கரியரை நாம் திரும்பி பார்க்கும்போது, அவங்களுடைய திரை இசை பயணத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு பெரிய சாதனைகளை விட்டு சென்றிருக்கிறார் எஸ் ஜானகி என்பதை நம்மால் நினச்சி பார்க்க முடியுது. அதை கொண்டாட வேண்டிய தருணமாகவும் இது பார்க்க வேண்டியதாக இருக்குது. தற்பொழுது மகாராஜா கல்லூரி மைதானத்தில் எஸ் ஜானகி அவர்களுடைய உடலானது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை பொதுமக்கள் செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய இசை சரித்திரம் நீங்கா துயில் கொண்டிருக்கிறது நம் கண்முன்னே. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் அனைவரது உள்ளங்களிலும் குடிகொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். கடந்த 70 வருடங்களாக இசை மூலமாக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுமே தன்னுடைய குரலால் கட்டி போட்டிருந்த எஸ் ஜானகி அவர்கள் தற்பொழுது நீங்கா துயில் கொண்டிருக்கிறார். அவருடைய கீதம் காற்றில் கலந்திருக்கிறது. ஒரு கான குயிலாக காலத்திற்கும் அவர் நம்மோட செவிகள்லையும் நம்மோட இதயங்கள்லையும் வாழ்ந்துட்டுருப்பார் என்றால் அது மிகையாகாது. எத்தனையோ ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைச்சிருக்க வேண்டியது கிடைக்காம போயிருக்குன்னு அவரே வருத்தப்பட்டு கூட பேசியிருக்காங்க. சில நேரத்தில் அதற்கு எதிராக குரலும் எழுப்பியிருக்காங்க. ஆனால் அவங்க சம்பாதிச்சிருக்கிற கோடிக்கணக்கான உள்ளங்களை, கோடிக்கணக்கான மக்களின் அன்பை யாரால் மறுக்க முடியும்? யாரால் இல்லைன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கி அவங்களுடைய மறைவு செய்தி கேட்டு ஒரு கணம் எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிருக்கோம் இல்லையா? திரையுலகினர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களும், தமிழ் பேசக்கூடிய மக்கள், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், கன்னட மக்கள், மலையாள மக்கள் எல்லாருமே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு பெரிய லெஜண்ட் நாம் வாழ்ந்த காலத்தில் நம்மோடு வாழ்ந்து இசைத்துறையில் பல சாதனைகளை பண்ணிட்டு தன்னுடைய இறுதி காலத்தில் மைசூரில் ஒரு பண்ணை வீட்டில் ரொம்பவே எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்து மறைஞ்சு போயிருக்காங்க. திரை இசை உலகில் உச்சத்தை தொட்டாலுமே என்றைக்குமே தன்னிடம் மறவாத, எப்பயுமே ஹெட் ஆன் த ஷோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்பயுமே ஒரு மாடஸ்டாக, ஒரு ஹம்பிளாக, ஒரு என்ன சொல்கிறது, தாம்பீகம் இல்லாத ஒரு பர்சனாலிட்டியாகவே, அதன் அடையாளமாகவே வாழ்ந்து மறைந்திருக்காங்க எஸ் ஜானகி. அவங்களுடைய இந்த பிரிந்து சென்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை யார் நிரப்ப போகிறாங்க? எஸ் ஜானகி அவர்களுடைய குரல், அது விட்டு சென்ற லெகசி யார் ஃபில் பண்ண முடியும்? யாரால தான் முடியும்? என்றைக்குமே அந்த இடம் எஸ் ஜானகி அவர்களுக்கானதான். அவர்களுடைய இறுதி நிமிடங்களை தான் நாம் இப்போ திரையில் பார்த்துட்ருக்கோம். இன்று மாலை அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணுன்றதுக்காக பொதுமக்கள் அங்கே காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய பிரபலங்கள் எஸ் ஜானகி அவர்களுடைய உடலுக்கு தங்கள் இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். மைசூருவில் இருந்து அந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.